மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் 2 கிரகம், 7ஆம் இடத்தில் 2 கிரகம், 8ஆம் இடத்தில் 2 கிரகம், 9ஆம் இடத்திலே 2 கிரகம். எல்லாம் ரெவ்வண்டா இருக்கு. வெரி ஈஸியா. கன்னியில் 2, துலாமில் 2, விருச்சிகத்தில் 2, தனுசில் 2. இத்தகைய ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பது மேஷ ராசிக்கு ஒருவித யோகத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம். கிரகங்கள் சேர்ந்திருப்பதும் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில்தான் சேர்ந்திருக்கின்றன. குரு ராகு சேர்க்கை, ராசி அதிபதி செவ்வாயோடு சந்திரன் சேர்க்கை, லாபாதிபதியும் தனாதிபதியும் 8ஆம் இடத்திலே சேர்க்கை, 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை. இவை அனைத்துமே மேஷராசிக்கு நன்மை செய்யும் கிரக அமைப்பு. ஆகவே பொருளாதார நிலையிலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. அற்புதமான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி இப்போது அபரிமிதமாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். ஃபெனாமினல் குரோத் இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சனியோடு இணைந்திருக்கிறது. 6ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு ராகு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 2ஆம் இடத்தை 2 புதன் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களது தொழில் இன்றைய தினம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆன தம்பதியர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் இன்றைய தினம் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. நேற்று மதியத்திலிருந்து 4ஆம் இடத்தில் குரு ராகு, 5ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சனி சுக்கிரன், 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் என்னும் மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு நன்மை. ராசி அதிபதி வலுவாக 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் 5ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். 2 சந்திரன், 11 செவ்வாய், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து 5ல் உட்காந்துருக்கு. இது ஒரு பெரிய யோகம். 11ஆம் இடத்தை 2 கிரகங்களும் சேர்ந்து பார்க்கின்றன. ஆகவே தன லாபம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். கடகராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடமாகிய துலாமிலே செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை. 4 10 ஒன்றாக பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 4, 10 அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை. ராசி அதிபதியும் 10 சேர்க்கை. கிரக அமைப்புகள் மிகவும் சாதகமாக இருக்கின்றன. கடகராசிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களது தொழில் மிகச் சிறப்பாக நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகவும் நன்றாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் இன்றைய தினம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய், 2ஆம் இடத்தில் குரு ராகு, 4ஆம் இடத்திலே சனி சுக்கிரன், 5ஆம் இடத்திலே சூரியன் புதன். ராசி அதிபதி சூரியன் புதனோடு 5ஆம் இடத்திலே இணைந்திருப்பது ஒரு பெரிய ஒரு யோகத்தை அளிக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.